காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தவாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எத்தனை தோஷங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தியாக வேண்டும், சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். தற்போது இன்னைக்கு பார்க்க போகிறது வார பலன்கள். அதாவது புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 13/10/2025 முதல் 19/10/2025 வரை, 19/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் மகம் நட்சத்திரம், அதாவது இந்த சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்றத முதல்ல விளக்கம் சொல்கிறேன். 13ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்குது. இதில் 13ஆம் தேதி மகம் நட்சத்திரம், அப்புறம் 14ஆம் தேதி பூர நட்சத்திரம், அப்புறம் 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், 16ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரம், 17ஆம் தேதி சித்திரை, 18ஆம் தேதி சுவாதி, 19ஆம் தேதி விசாகம். ஆக மகத்தில் ஆரம்பித்து விசாகத்து வரைக்கும் இந்த வார பலன்கள் முடியுது. விசாகத்தோட இந்த வாரத்தில் முடியும். விசாகம் குருவோட நட்சத்திரத்தில் பிரமாதமாக மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தின் தொடக்க நாள், வார பலனின் தொடக்க நாள். முடிவு, இந்த வாரத்தின் முடிவு பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான நாள் விசாக நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். ஆக இந்த வாரம் என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக பொதுவாக இந்த வாரத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு முதல்ல பயிற்சி ஆகிட்டார். எப்போ ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா 8/10 பயிற்சி ஆகிட்டார். ஆக 13/10 இந்த வார பலன் தொடங்குது. 8/10 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சமாகி வந்துட்டார். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய, சில நல்ல பணம் செல்வம் பதவி இதை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான கிரகம், சுப கிரகம், சுபத்துவம், பல சுப மங்கள யோகங்களை தரக்கூடிய, செல்வங்களை தரக்கூடிய குரு பகவானுடைய யோகம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து தற்போது இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் ஏற்படுகின்றது, என்னென்ன மாறுதல், என்னென்ன யோகங்கள், என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன பாதிப்புலேருந்து நமக்கு விடுதலை ஆகி வரப்போகிறோம், என்னென்ன பிரச்சனைகளிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத தெளிவான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த குலதெய்வ வழிபாடு, எல்லாரும் அவரவர் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஏன்னா என்னதான் நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்கள் புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை எல்லாவித யோகங்களும் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய சிறந்த யோகங்களை பார்க்க போகிறோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க.
சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்கும் மாத பலன்கள் நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 19/10/2025 வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள். அப்போ இந்த வார பலன்கள் 13/10/2025 ஆரம்பிக்குது. இப்போ 13ஆம் தேதி என்னன்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அது எங்கே அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா சிம்ம ராசியில் தான். அது இந்த வாரம் தொடங்கும் போதே மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் தொடங்குது. மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் என்பது போல அந்த மக நட்சத்திரத்துக்குரிய கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். ஞானகாரனாக இருக்கார். ஞானகராக இருந்து அதாவது தனித்து இருக்கிறார். இப்போதைக்கு தனித்து இருக்கும்போது பல குழப்பங்கள் ஏற்படும். அதாவது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அந்த கிரகத்தினுடைய யோகத்தை கேது பகவான் எடுத்து கொஞ்ச நாள் அதற்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். அப்போ சிம்மராசிக்கு குழப்பங்கள் சனியுடைய பார்வையில் இருக்கும் பொழுது குழப்பங்கள் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தெளிவுபடாது. பலவித சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? ஆக அடுத்ததாக 14ஆம் தேதி பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் பாருங்க 5 உங்களுக்கு 3/10க்குரிய சுக்கிரன். 3/10க்குரிய சுக்கிரன் உங்கள் ராசி சூரியனோட சேர்ந்து, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனோட சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் குடும்பஸ்தானத்தில், வியாபாரஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில் என்று, அதாவது வாக்கு, கல்வி, வியாபாரம், வருமானம் என்று சொல்லக்கூடிய இடத்து சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இல்லை. அரசாங்கத்தால், அரசாங்க அதிகாரிகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? ஆக இந்த பூர நட்சத்திரம் என்பது அவ்வளவு சிறப்பு இல்லாத நிலை. அடுத்ததாக 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். அதுவும் சூரியனோட நட்சத்திரம். அந்த சூரியன் சுக்கிரன் சேரப்படாது. சரிங்களா? சேரப்படாது. அப்படி சேரும்போது குடும்பம், வியாபாரம், வருமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத பழிச்சொல் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 16ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரம். அதுவும் பாருங்கள் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்து அது 12ஆம் அதிபதியாகி, சிம்மராசிக்கு 12ஆம் அதிபதியாகி அவர் 2ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 2ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு சூரியன் சுக்கிரனோட சந்திரனும் சேரும் பொழுது மனசில் மேலும் வேதனைகள் ஏற்படுத்தக்கூடிய, விரை செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய, தேவையில்லாத விரை செலவுகள், தேவையில்லாத குழப்பங்கள். மனோகாரன் அவருக்கு ஒரு சந்திரனுக்கு ஒரு மனோகாரன் சூரியன் சுக்கிரன் சேரும் பொழுது மீண்டும் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையை சுக்கிரன் அங்கே நீசம். தொழில் ரீதியான பல மனக்குழப்பங்கள் ஏற்படும். சரிங்களா? பயணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். இந்த காலங்கள் கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது. அடுத்து 17ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது சிம்ம ராசிக்கு 4/9க்குரியவர். ஆக 4/9க்குரியவர் பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கு, ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒரு பாதகத்தை, ஏன்னா பாதகாதிபதி சிற ராசிக்கு பாதகாதிபதி. அப்போ அவர் இந்த 14ஆம் தேதி அந்த இடத்துல உட்காந்துடுறார், ஒரு பாதகஸ்தானத்தில் உட்காந்துடுறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய, 9ஆம் பாதகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை. அதாவது உத்தியோகத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் எடுக்கக்கூடிய நிலை. சரி, அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். அதுவும் பாருங்க நண்பர்களால், கூட இருப்பவர்களால், அரசியல்களால் பலவிதமான இடையூறுகள் ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படுது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 19ஆம் தேதி விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது உங்களுக்கு 5/8க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி போய் 12ஆம் இடத்துல
இருக்கும் பொழுது 5ஆம் இடம் பூரியத்தை விட்டு சில பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பூரியத்தை விட்டு சில பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? அதே நேரத்தில் பூரிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை விற்கக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு பூரியத்தை விட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு வருமானம் நிரந்தர வருமானத்திற்காக சில பயணங்கள் ஏற்படும். சரிங்களா? இது இந்த வாரத்துடைய 19ஆம் தேதி விசாக நட்சத்திரத்துடைய இயல்பான பலன்கள். விசாக நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவன். அதாவது 3ஆம் இடத்துல இருக்கு, துலா ராசியில் இருக்கு விசாக நட்சத்திரம். விசாக குருவுடைய நட்சத்திரம். ஆக 3ம் இடமாற்றம், உயர்ந்த பதவிக்கு ஏதாவது இடையூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அதற்குரிய குரு பகவான் 5, 8க்குரியவராக நட்சத்திரம் 3ஆம் இடத்துல இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 3ஆம் இடத்து துலா ராசியில் இந்த நட்சத்திரம் இருக்கு, விசாக நட்சத்திரம். அது குருவுடைய நட்சத்திரம். அது 5, 8க்குரியவர் ஆகிறார். 5, 8 உயர் பதவி, கௌரவம், நிர்வாகம், இதுக்குரிய சம்பந்தப்பட்டவர். அடுத்ததாக 8ஆம் அதிபதியாக நிரந்தர வருமானம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 12ஆம் இடத்துல உட்காந்துறார். சரிங்க. சிம்மராசினியர்கள், இது பொது பலன். குரு உச்சம் பெற்று இருப்பதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எதை பார்ப்பாருன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் சத்ரு, வம்பு, வழக்குகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ஆக சிம்மராசினியர்கள், இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் வைக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.